பதிவில் நாம் மகா சிவராத்திரி என்றால் என்ன, அதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம், அன்றைய தினம் மனிதர்கள் செய்ய வேண்டியது என்ன, சிவராத்திரி குறித்து ஆசீவகம் என்ன சொல்கிறது என்பது பற்றியெல்லாம் இந்த பதிவில் நாம் பார்ப்போம். முதலில் சிவராத்திரி என்பது கடவுள் சார்ந்ததோ பக்தி சார்ந்ததோ மதம் சார்ந்ததோ அல்ல. அது முழுக்க முழுக்க மெய்யியல் சார்ந்தது. அதன் அடிப்படையில் இயங்குவதுதான் ஆசீவகம். ஆசீவகம் என்பது உயிரையும் உயிர் ஆற்றலையும் தனது மூல கோட்பாடாக கொண்டது. உயிரையும் உயிர் ஆற்றலையும் என்பதை சீவனையும் சீவ ஆற்றலையும் என்றும் சொல்லலாம். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் சீவனும் இருக்கிறது, சீவ ஆற்றலும் இருக்கிறது. சீவன் என்பது நமது உடலுக்குள் ஒரு இடத்தில் இருக்கிறது. சீவ ஆற்றல் என்பது நமது உடலுக்குள் பரவி இருக்கிறது. நமக்குள் சீவன் இருக்கும் வரை நாம் சிவம், சீவன் நீங்கினால் நாம் சவம். நாம் சிவமாக நிலைத்து இருப்பதற்கு ஐம்பூதங்களினால் ஆன சீவ ஆற்றலின் போகுல் நிலையுள் ஆகுல், அதாவது சீவ ஆற்றலின் பிரிதலும் நிலைத்தலும் சேர்தலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனை வாசி ஓட்டம் என்றும் கூறுவர். இந்த சீவ ஆற்றல் ஓட்டம் நமது உடலில் 3 நிலைகளில் நிகழ்கிறது. அதனை மின்சார ஆற்றல் ஓட்டம், சேமிப்பு ஆற்றல் ஓட்டம், காந்த ஆற்றல் ஓட்டம் என்று சொல்லலாம். மின்சார ஆற்றல் ஓட்டம் நமது உடலில் வர்ம புள்ளிகளாகவும், சேமிப்பு ஆற்றல் ஓட்டம் நமது உடலில் வர்ம நிலைகளாகவும், காந்த ஆற்றல் ஓட்டம் நமது உடலில் ஆதார சக்கரங்களாகவும் நிலை கொள்கிறது. இந்த காந்த ஆற்றலானது பரவெளியில் உள்ள ஐம்பூத ஆற்றல்களை, நவக்கோள் தாக்கங்களை, விண்மீன்களின் போக்குகளை ஆகுல் அடிப்படையில் ஈர்த்து சேர்தல் நோக்கில் அமாவாசை எனப்படும் கார்வா நாளில் நமது ஒரு கால் கட்டை விரல் வழியாக ஈர்த்து ஒவ்வொரு சக்கரமாக வாயில் திறந்து மேல் நோக்கி கடத்தி பௌர்ணமி எனப்படும் வெள்ளுவா நாளில் சிரசுக்குள் அமரச் செய்வது. அப்படி அமர்ந்ததை படிப்படியாக ஒவ்வொரு சக்கரமாக வாயில் திறந்து கீழ் இறக்கி மறு காருவா அமாவாசை நாளில் மறுகால் கட்டை விரலுக்கு போதலுமாக தொடர்ந்து நிகழும் இச்செயலை சீவ ஆற்றல் காந்த ஓட்டம் என்று சொல்கிறோம். இவ்வாற்றலுக்குள் இரண்டர கலந்து இருப்பதுதான் நமது முன்னோர் மரபணு சார்ந்த குலதெய்வ ஆற்றல் ஆகும். இந்த குலதெய்வ ஆற்றல் சிரசில் முழுமையாக அமரப்பெற்றவன் சுடர்களை ஏறிய சோதியாகி பூரணன் ஆகிறான். அது சமயம் இடகலை பிங்களை என்று சொல்லப்படும் சூரிய கதிர்களையும் சந்திர மதிகளையும் சீரோட்டம் பெற்றமையால் அவன் பூரணை பொற்களை பூரணன் ஆகிறான். நாம் ஒவ்வொருவரும் நமது குலதெய்வ பூரண ஐயனாரின் அருளாற்றலை ஓக ஊழ்க முறையில் பெறுவதற்கும் நாம் பூரணன் எனும் ஐயன் நிலையை அடைவதற்கும் ஏற்ற நாள்தான் சீவ இரவு எனப்படும் சிவராத்திரி. சீவ காந்த ஆற்றலை ஓக ஊழ்க தவத்தின் மூலம் தடையற நிரம்ப பெறுவதற்கு
உகந்த கால நேரம்தான் மகா சீவ இரவு எனும் சிவராத்திரி. இயற்கை எனும் மெய், நியதி எனப்படும் ஊழ் விதிப்படி நமக்கு வழங்கிய மகா சீவ இரவு நாள்தான் சிவராத்திரி. ஆகவேதான் ஆசீவக ஐயன்களில் ஒருவரான திருவள்ளுவர் தனது திருக்குறளில் ஊழ் எனும் தலைப்பில் தனி பகுதியை அமைத்தார். அதில் ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் எனும் குறள் மூலம் விதியைப் போல் வலிமையுள்ள ஒரு பொருள் உலகில் வேறு இல்லை என்று கூறுகிறார். சீவ இரவு சிவராத்திரியை ஊழ் விதிப்படி கடைபிடிப்போம். உலகில் மனித வாழ்வை மாண்புற செய்வோம். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.